வணக்கம் நண்பர்களே. ஒரு நாட்டின் எதிர்காலம் பள்ளியில் எழுதப்படுகிறது என்றால் அந்த பள்ளியின் முதுகெலும்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தான். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் 10 to 12,000 சம்பளத்தில் ஒரு ஆசிரியர் தங்களுடைய குடும்பத்தை நடத்திட முடியுமானா அது ஒரு கேள்விக்குறியாக தான் உள்ளது. மேலும் 10 to 15 வருடம் வேலை செய்தாலும் அவங்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால தான் இப்போது தமிழ்நாடு முழுக்க பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆக்சுவலாக இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் 2012 முதலே இந்த பணி நிரந்தரம் கோரிக்கையை வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. தற்போது இது மிகவும் விரிவடைந்து மாநிலம் முழுவதும் போராட்டமாக வெடித்துள்ளது. இந்த பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் யார் அப்படின்னா, எந்த சப்ஜெக்டுக்காக இவங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கலை அறிவியல் பாடங்கள், இசை, ஓவியம், உடற்கல்வி, கணினி மற்றும் தொழில்நுட்ப பாடங்கள், இந்த மாதிரி கோர் சப்ஜெக்ட் இல்லாத பாடங்களுக்கு பார்ட் டைம் டீச்சர்ஸாக நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்களை மற்ற நிரந்தர ஆசிரியர்களுக்கு என்ன வேலையோ அதே ஈக்குவல் வேலை செய்கிறாங்க. பட் எங்களுக்கு நிரந்தரமான பணி கிடையாது, பணி பாதுகாப்பு இல்லை, ஓய்வூதியம் இல்லை, மருத்துவ வசதி இல்லை, இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதான் இந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய ஒரு கோரிக்கை. அதாவது வேலை முழு நேரம், சம்பளம் மட்டும் பார்ட் டைம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரு நிரந்தர கோரிக்கையாக இருக்குது. நிரந்தர ஒரு ஆசிரியர் எவ்வளோனா 40,000க்கு மேலே சம்பளம் வாங்குறாரு. ஆனால் பகுதி நேர ஆசிரியர்கள் 8,000 to 15,000 தான் சம்பளம் வாங்குறாங்க. இந்த டிஃப்ரெண்ட்டு குறைக்கணும், எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணுங்கிறது தான் இந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டம். தற்போது பார்த்திங்கன்னா இந்த போராட்டம் மாநிலம் முழுவதும் பரவி விரிவடைந்துள்ளது. பொங்கல் நாளில் கூட யாரும் குடும்பத்தோடு இல்லாமல், விடுமுறை இல்லாமல் போராட்ட காலத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்கிறத நம்மளால் இன்றைக்கும் பார்க்க முடியுது. 10 வருடம் வேலை செய்த ஒருவருக்கு இது கூட வேண்டாமா அப்படிங்கிறத அவங்களுடைய நியாயமான கோரிக்கை. சம வேலைக்கு சம ஊதியம் தான் நாங்கள் கேட்குறோம். குறைந்தபட்ச அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தை தான் நாங்கள் கேட்குறோம். வேலை பாதுகாப்பு கேட்குறோம். இதுதான் அவங்களுடைய நியாயமான கோரிக்கையாக இருக்குது. இந்த போராட்டத்தில் ஒரு மிகவும் சோகமான செய்தி என்னென்னா, பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பகுதி நேர ஆசிரியர் ஒருவர் போராட்டத்தில் நஞ்சு குடித்து உயிரிழந்த சம்பவம் போராட்டத்தினுடைய ஒரு கருப்பு நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. இதற்கு யார் பொறுப்பேற்பாங்கன்னு தெரில. போராட்ட குழுவா, அரசியலாங்கிறது தெரியல. நம்ம குழந்தைகள் அரசு பள்ளியில் படிக்க வைக்க விரும்பணும்னு நினச்சோம்னா அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் நிம்மதியாக இருந்தால் தான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு வருத்தமான செய்தி. ஏன் அரசு இவங்களை எல்லாத்துக்கும் நிரந்தரம் செய்யாமல் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி இருக்குது. என்னன்னா, இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் நேரடி போட்டித் தேர்வு மூலம் யாருமே வரலைங்க. இவங்கள நிரந்தரம் செய்தால் சட்ட பிரச்சனை வரலாம், இது ஒரு காரணம். இவங்க எல்லாமே இந்த நிரந்தர ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, டெட்டு இதன் மூலியமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆனால் பகுதி நேர ஆசிரியர்கள் டைரெக்டாக ஒப்பந்தம், தற்காலிக நியமனம் அடிப்படையில் தேர்வு செஞ்சவங்க. நாளைக்கு கோர்ட்டில் ஏதாவது கேஸ் வந்துச்சுன்னா இவங்களை எப்படி நிரந்தரம் செஞ்சீங்கன்னு சொல்லி இவங்க நிரந்தரம் செய்யப்பட்ட ஆணை கூட ரத்து ஆகலாம். இது அரசினுடைய ஒரு தரப்பாக இருக்கலாம். ஆனால் 2006 உச்சநீதிமன்றம் தற்காலிக ஒப்பந்தங்களை பொதுவாக நிரந்தரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே தீர்ப்பில் 10 வருடம் வேலை செஞ்சுருந்தா 1 டைம் ரெகுலேஷன் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த கோர் சப்ஜெக்ட் இல்லை, அதனால் அவங்கள நம்ம கோர் சப்ஜெக்ட் இல்லாததுக்கு நம்ம அவுட் சோர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த நிறைய பேர்த்த அவுட் சோர்ஸில் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க ரொம்ப காலமாக அரசுக்கு சேவை செஞ்சிட்டு இருக்கறனால அவங்களுக்கு ஏதாவது பணி நிரந்தரத்துக்கான வழிவகை செய்யலாம் அரசு. இப்போது பொங்கல் நாளையும் மறந்து குடும்பத்துடன் இல்லாமல் போராட்டத்து களத்தில் இருக்கிறவங்க கைது செய்யவும் படுறாங்கங்கிறத நம்ம நியூஸில் பார்க்குறோம். அரசு இதற்கு ஒரு நிரந்தர முடிவை எடுக்கணும் எல்லா பகுதி நேர ஆசிரியர்களும் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி.